ஆசை இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி வெறி இருக்க கூடாது. அஷடு நான் உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தேன் அவளுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா. முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கோன்னு. பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறல இல்ல நான் கட்டறேன். இத வீட்ல வச்சுக்கலாம். என்னடா? வேண்டாம் சொல்லணும். ஐயோ அத தூக்கி கட்டி வேண்டாம். ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ மச்சம் இல்ல. அப்படா மச்சம் இல்ல. பாத்துட்ட ரூபா பாத்துட்ட. நல்லா பாத்துட்ட. மச்சம் இல்ல. இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேண்ட் ஒரு ஜட்டி வரும்னு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க. உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா இப்போ போலாம். விருந்து வேணா ஒண்ணு வேணா வா. நான் அவரை பார்த்துட்டா வருவேன். நீ ரொம்ப கிட்ட போயிட்ட. பட்டதுக்கு ரொம்ப கிட்ட போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலா தேவி அவர்களே இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி நிஜமாரு. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாதே பேசாதே. ஏன்னா நில்லுங்கண்ணா. என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவரை எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம் எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சி கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியுமா ரச்சி ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் சட்டை போட போனேன். சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம். ஆமாமா. ஆமா. அக்கா என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா? பரவாயில்ல. நான் அடிக்கடி சொல்வேன் முத்து சாரோட வைஃப் தேவின்னு. அது இவங்கதான். என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ ஹலோ. வணக்கம். உங்களை பார்த்தோன்னே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆட்டுக்காரர் மாதிரியே இருக்கேன். ஆட்டுக்காரர்? வீட்டுக்காரர். ஓ வீட்டுக்காரர். Rupa has been telling about him. I badly want to meet him. I hope I'm not very inquisitive. Anyway, where is he? உங்க ஆட்டுக்காரர் எங்க? ஐயோ ஆட்டுக்காரர். உங்க ஆட்டுக்காரர். அவரு மாப்பிள்ள. ரூபா இது நம்ம மாப்பிள்ள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா. வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட். என் வலது தொடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குதே. அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன். மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எதுக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டுட்டா? வேண்டாம் மாப்ள வேண்டாம். ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. என்ன சந்தேகம்? இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்ம கிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிகுலஸ். அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். சந்தேகம் இருந்தா பேச்ச தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு குருந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவர் அதை சொல்லிட்டு நானே நடத்த இருந்தா நானும் அப்படியே கொஞ்சம் போயிருப்பேன். வெரி பேட் வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். நாமளே அறிமுகப்படுத்துக்கிறோம். ஓகே சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான். ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பாக்க போலாம். 2 பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே. கன்ஃபியூஷன். வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணா. கோமணம் வரை கட்டி விட்டு பின்னால தொங்குது. நாம ஒரே போட்டு விட்ட. மாப்பிள்ளை என்ன அப்படிதான் இருக்கும். முகூர்த்த
முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டே வாங்க. கல்யாணம் தான் அம்மனுக்கு முன்னாடி அன்னைக்கே நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதரை வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. டைம் ஆயிட்டு வாங்க. ரெண்டாவது தாலி கட்டக்கூடாதுமா. ஆமா கட்டக்கூடாது. என்ன ஆமா அபிஷ்டு அபசகுனமா பேசாதே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு வாங்க. டைம் வாட்ச் நான் இருக்கேன். வாட்ச் கட்டடா. கலட்டுறேன். வாட்ச்லயே. ஐயோ கோயிலுக்கு வாட்ச் எதுக்கு? ஐயோ ஒரு நிமிஷம் அப்படி ஆயிடுச்சு நவகல வந்துருமா. நீ போய் காலைல உட்கார், நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். நீ உட்கார். நான் ரூபா கிட்ட செகண்ட் டியூப்ல ஆபீஸ் போய் சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயில். ரூபா அங்க ஊராம பாத்துக்கோ. இல்ல நான் சுண்ட கவசியம்மா. வாங்கண்ணா. போங்கண்ணா. சரி. ஐயோ வாங்க. வாயா ரவிகாந்த், வா நானே விளையாடிட்டு இருக்கேன். 2 பேரும் விளையாடலாம் வா. ஓ விளையாடலாமே. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கோயிலுக்கா போலாமே? எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ ஐயோ என்னய்யா கோயிலுக்கு போகும்போது இல்ல அபசகுனமா? இன்னைக்கு வியாழக்கிழமை, ராகவேந்திரனுக்கு ரொம்ப விசேஷம். அங்க போலாமே. அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் எதுக்குங்க? பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரியம்மன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வேண்டிக்கிட்டா அங்கதான் போனோம். சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா? டேய் ரிதம், என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கு கூட்டு போ. ஐயோ கோயிண்டா. இந்த மாதிரி முந்தானை முடிச்சு போட்டு 3 தடவை பிரதட்சணை பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த இடம் குடிச்சாடா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல மாட்டீங்க. எந்த விரல? இந்த விரல். இப்போ 3 தடவை அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. குடுக்குற தட்சணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துறோம். பேஷ். கோவிந்தா. இவாகம் ஜனதா கோவிந்தா. என்ன ரவி ஓடுற? நான் வரேன்ல. இல்ல கோவிந்தா, உள்ள போய் எல்லா ஏற்பாடும் நான் தான் ஒண்ணும் பண்ணுவேன். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். கோவிந்தோ, மதுரை வீரா கோவிந்தா. மதுரை கோவிந்தோ, கோவிந்தா. என் மேல தப்புள்ள கோவிந்தா. நான் எவ்வளவு சொன்னேன் கோவிந்தா, கேக்குற கோவிந்தா. கோவிந்தோ, கோவிந்தா. கோவிந்தா. கோவிந்தா ஓடிவே. என்ன ஓடுன்னு உளர்ற? அது பக்தி சாத்தியா போச்சா? நாக்கெல்லாம் உளருது, அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோவிந்தா. முடிச்சுட்டு புரிய போச்சுல? அவுத்தலாமா? இருங்க. பேர் இருக்கு. மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும். நான் கூடவா? ஆமா. என்னது? சொல்லு. சகஸ்ரசீரிஷா புருஷः. சகஸ்ரசீரிஷா புருஷः. சகஸ்ரபாதபோபின் விஸ்வதோ விருத்தா. அத்யேஷதாம் புருஷகேபேதகம் பூதம் மெச்ச பவ்யம். கோவிந்தா எம்பெருமானே என்ன உளர்ற? இன்னைக்கு உளரணும்னு வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தோ கோவிந்தா, கோவிந்தோ கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா எங்க போறே? கோவிந்தா. என்ன அவசரம்? ஐயோ, சித்த அடக்கிக்கோங்க. ஆத்து அடிக்கலாம். இது அடைக்க முடியாது. நீ வா. ஐயோ, நான் இருக்கு. இருக்கோங்க. இதோ இப்படி கோவிந்தா 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 கோவிந்தா. ஏனா வரிச்ச காலை நின்னு அலம்பிட்டு வாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன். ச்சே, அரிசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். கோவிந்தோ, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எல்லாரும் ஒதுக்க சரிடா. நான் அவ்வளவு சொல்லியும் ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன். ஐயோ நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அடம் பிடிச்சது. ஐயோ நீ ரூபா கிட்ட பேசிக்கிட்டு நான் தேவை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறேன். கோவிந்தா, கோவிந்தோ, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா 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 என்ன கோவிந்தா? ஐயோ கோவிந்தா, உண்மை காப்பீங்க. ஐயோ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா, ஏன் இவ்வளவு நேரம்? அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டு கோவிந்தா. கடவுளே, இந்த ரொம்ப சொதிக்காதேப்பா. கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா, பாவம், யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியா குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ வேஷ்டி வந்துருச்சு, போய் சொல்ல. கோவிந்தா, வேட்டி வந்துச்சு கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா அடிச்சு விழுந்தாதே கோவிந்தா. கோவிந்தா. வேட்டி வேட்டி கட்டுங்க கோவிந்தா. கோவிந்தா ஆயப்பட்டு கோவிந்தா. நீ வா 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 வா. சீக்கிரம் தட்சணை. தட்சணையா? இதா புரியுங்க. வா சீக்கிரம். டிரைவர் என்னங்க? டிரைவர் டிரைவர் வாயா சீக்கிரம் வாயா. ரவி, என்ன 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 கார்ல அவரு எவரு? என் புருஷன் மாப்பிள்ளை கொலத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல என்னங்க இது, அவர் ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயோ இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்தேன், அவரேதான். பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? ஆமா. ஓ
என்ன ரவி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். ஐயோ என்ன ரவி? நீங்க பாத்தீங்களே, உங்க புருஷன் கிடையாது, உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு. என்ன சொல்ற? இந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன். பலார்னு ஒரு அறை. என்ன ராஸ்கல் பிப்பாயிட்டு அடிக்க வந்தான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல, வேற ஒரு ஆளுன்னு. நிஜமாவா? நானே சொல்ல மாட்டேன், நீங்களே பாத்துட்டீங்க. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்லா கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. இங்கேயும் வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி. இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா. ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்புற நீ. நானே குழம்பு போய் தானே இருக்கேன். அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன், வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம். போங்க. சாமியே சரணம் ஐயப்போ. எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ. மறுபடியும் குழப்பமா? ஆபீஸ் போறீங்களா? போங்க. ஐயோ, அவர் ஆபீஸ்ல இல்லையே, வீட்ல இருக்காரு. போன் மட்டுமே. அப்பாடா. அண்ணே, நான் தான் காந்த் பேசுறேன். காந்தா, தூள் பண்ணிட்டோம் இல்ல, தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோமா? நல்லா மாட்டிக்கிட்டோம். இது மாட்டிட்டோமா? என்ன சொல்ற? ரூபா உங்களை பாத்துருச்சு. இப்ப பாத்துட்டாடா. நீ என்ன சொன்ன? அது வீரா கிடையாது, வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன். வேற ஒருத்தரா? எப்படி அது? அது எப்படி எனக்கு தெரியாது. இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்க உடனே ஆபீஸ்க்கு போங்க. ஆபீஸ் போறா? ஐயோ ஐயோ, ரொம்ப ஆபீஸ் போறா. ஐயோ, பேப்பட்ட என்கிட்ட கிடைச்சா கொலையே போட்டு. என்ன என்ன என்ன? சார் மேடம் வந்துட்டாங்க. அப்பா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? என்ன ரூபா பதட்டமா வர? வாடா பாயிண்ட். ஏன் கேக்குறீங்க? பெருமாள் கோயில்ல உங்களை மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். என்ன மாதிரியா? ஆமாங்க. அது எப்படி? நம்ம ஒரு பிள்ளையாச்சே. அட, அச்சஸ்ட் மாதிரி உங்களை மாதிரியே இருக்காருங்க. அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு, நம்ம வீரா இல்லன்னு. ஆனா என்னால நம்ப முடியல. எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம். போயிட்டு வரேன். என்னங்க, சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும். பாய் பாய். டே காந்தா, மொட்டை தலையா, நீ வா. எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர், வள்ளி, தேவயானி, ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன், பார்வதி, கொண்டையில இருக்கிறது கங்கா. ரெண்டு பொண்டாட்டி. மேளமாவா? என் டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அம்பியா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேளமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேளமாவா? குருவே, சிசியா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே இருக்குதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரிய சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டு விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்னி விரதம் இல்லையானா? குருவே, சிசியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே, சிசியா, இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயில்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயில்தா, கோயில்.